இன்றைய நற்செய்தி மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 21 முதல் 25 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் உரித்தாகுக. இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். நாம் எந்த அளவுக்கு நல்லது செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது நமக்கு நடக்கும். எந்த அளவுக்கு நாம் உதவி செய்கிறோமோ அந்த அளவுக்கு உதவிகள் நம்மை தேடி வரும். எந்த அளவிற்கு நாம் அன்பை கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கான அன்பு நம்மை வந்து சேரும். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருடைய இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய அளவை எவ்வளவாய் இருக்கிறது, எந்த அளவையால் நீங்கள் அளக்கின்றீர்கள் என்றெல்லாம் உங்களையே கேள்வி கேட்டு பாருங்கள். பசியோடு ஒரு மனிதர் வந்து உங்களிடத்தில் உணவு கேட்கிறார். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அந்த மனிதரை எப்படி பார்க்கிறீர்கள்? அதே போல ஒரு மனிதன் அடிபட்டு கிடக்கிறான். சாலையிலே ஒரு விபத்து. அந்த நேரத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வேடிக்கையாளராக இருக்கின்றீர்களா? வேடிக்கை பார்ப்பவராக மட்டும் இருக்கிறீர்களா? அல்லது ஓடோடி சென்று உதவி செய்கிறீர்களா? நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களுடைய பெற்றோரை நீங்கள் எப்படியாக கவனித்துக் கொள்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் பெற்றோரை நன்றாக கவனித்து கொண்டால் இறுதி காலத்திலே உங்களுடைய பிள்ளைகள் உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுவார்கள். அதே போல முன்னேற வேண்டும், பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு முன்னேற்றம், ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய செயல்களின் பொருட்டு நாம் நன்மையை தீமையை பெற்றுக்கொள்கிறோம். எந்த அளவுக்கு தீமை செய்கிறீர்களோ அதே அளவுக்கு தீமையும் உங்களை வந்து சேரும். அதுதான் இந்த வசனம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கின்றேன். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று நாம் நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா? நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். அதே போல
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை நாம் ஜெபிக்கிற பொழுது நாம் சொல்லுகிறோம், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை ஆண்டவரே நீர் மன்னியும் என்று சொல்லுகிறோம். ஆனால் உண்மையிலேயே நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாம் மன்னிக்கின்றோமா? நம்மால் மன்னிக்க முடிகிறதா? அல்லது வெறுமனே அந்த ஜெபத்தை வெற்று வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோமா? இன்று பலர் மன்னிக்காமலேயே இப்படியாய் ஜெபிக்கிறார்கள். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் மன்னித்தால் மன்னிக்கப்படுவீர்கள், நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் அன்பு செய்தால் நீங்கள் அன்பு செய்யப்படுவீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மையெல்லாம் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறாரே எதற்காக? ஒருவர் மற்றவருக்கு நன்மை செய்ய வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும். இன்று நாம் அப்படி இருக்கிறோமா? உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவரை ஒருவர் உண்மையாக அன்பு செய்கிறீர்களா? மன்னிக்கிறீர்களா? உதவி செய்கிறீர்களா? ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறதா? உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். விளக்கை எதற்காக ஏற்றுகிறோம்? எல்லோரும் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, அதை மறைத்து வைப்பதற்காக அல்ல. கடவுள் நமக்கு திறமைகளை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்தி இருக்கிறார். எதற்காக? நம்மோடு இருக்கக்கூடியவர்களெல்லாம் பலன் பெற வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மரம் வளர்ந்து அதனுடைய கிளைகளிலே பறவைகளெல்லாம் இளைப்பாறுகின்றன. அதே போலதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் நம்மால் இயன்ற நன்மையை செய்ய வேண்டும், இளைப்பாறுதலை கொடுக்க வேண்டும். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, விளக்கு என்பது வெளிச்சம் கொடுப்பதற்காக. நம்மையே நாம் கரைத்து கொண்டு ஒரு மெழுகுதிரியைப் போல ஒளியை கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வருமானத்தில் குறைந்தபட்சமான ஒரு தொகையை ஏழை எளிய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு இன்னும் மிகுதியாக கொடுக்கப்படும். நீங்கள் சுயநலத்தோடு பேராசையோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களிடம் உள்ளதும் எடுக்கப்படும். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய நற்பண்புகளை பயன்படுத்தி நம்மோடு இருப்பவர்களுக்கு வெளிச்சம் கொடுப்போம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. நானே உலகின் ஒளி என்று சொன்ன இயேசு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவரே, இதோ இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அருளும் நீதியும் உடைய எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நீதிமன்ற வழக்குகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை, விடுதலையை கொடுப்பீராக. நிலம் வாங்க, வீடு கட்ட ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும். உடைய உழைப்பை ஆசீர்வதியும். எங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுப்பீராக. இதோ குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் சண்டை, வேதனை, கோபத்தினால், தலைக்கணத்தினால், இதோ சந்தேகத்தினால் குடும்பங்களிலே குழப்பங்கள். இயேசுவே ஆண்டவரே, நீரே ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரசன்னமாக இருப்பீராக. அமைதியை, சமாதானத்தை, ஒற்றுமையை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பரிசாய் கொடுப்பீராக. இதோ இந்த நாளிலும்
உடல் மன நோய்களோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் குணப்படுத்தும். தாயின் கருவில் உருவாகும் முன்பே எங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்த ஆண்டவரே, இதோ எங்களுடைய கண்ணீரை துடைக்க வாரும், எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தருளும். திருமணமாகியும் குழந்தை இல்லாததனால் கண்ணீரோடு வேதனையோடு ஏக்கத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்தெடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும். உடைய பிள்ளைகளை நீரே பாதுகாத்தருளும் ஆண்டவரே. அவர்கள் பயணங்களில் நீரே கூட இருந்து வழி நடத்துவீராக. இந்த நாளிலும் இயேசுவே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றுவீராக. தாழ்நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் உயர்த்துவீராக. வல்ல செயல்களை செய்யும் எங்கள் ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் எங்கள் வீட்டிலே ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கும்படியாய் செய்வீராக. திருமண தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. இதோ முதியவர்கள், கைவிடப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய அன்பை இன்னும் அதிகமாய் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆசீர்வதியும். எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.